வெல்கம் டு 7 Minute Info. சர்ரியலிசம் இது 20th செஞ்சுரியில டெவலப் ஆன ஒரு கல்ச்சரல் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் இது யூரோப்ல தான் டெவலப் ஆச்சு. இந்த ஒரு மூவ்மெண்ட்ல தான் இந்த விஷுவல் ஆர்ட் ஒர்க்ஸ் அப்புறம் ரைட்டிங்ஸ் எல்லாமே ஒரு பெரிய அளவுல டெவலப் ஆச்சு. இது எல்லாத்துக்குமே பெயர் போனது இந்த சர்ரியலிசம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சர்ரியலிசம் என்னன்னு நம்ம சிம்பிளா டிஃபைன் பண்ண போனா ஒரு மனுஷனோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கிற அதீதமான எமோஷன்ஸ் அப்புறம் அதீதமான கற்பனைகள் இது எல்லாத்தையுமே போயம்ஸ் அப்புறம் ரைட்டிங்ஸ் அப்புறம் விஷுவல் ஆர்ட் ஒர்க்ஸ் லைக் பெயிண்டிங்ஸ் மூவிஸ்ல எல்லாம் வெளிக்கொண்டு வரதான் இந்த சர்ரியலிசம். இது எப்படி உருவாச்சு, இது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேரு அஸ்வந்திதா. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இத நம்ம ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் மூவ்மெண்ட் கூட சொல்லலாம். இந்த சர்ரியலிஸ்டிக் ஆர்ட் அது எப்படி இருக்கும்னா, ஒரு பெயிண்டிங்கா இருந்தாலும் சரி படமா இருந்தாலும் சரி அதுல ட்ரீம் லைக் சீன்ஸ் இருக்கும், இல்ல சிம்பாலிக் இமேஜஸ் இருக்கும். ரியாலிட்டில இருந்து மாறுபட்ட ஃபேண்டஸ்டிக்கல் எலமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி லாஜிக்கலா யோசிக்க கூடாது, நிறையவே இல்லாஜிக்கலா தான் இருக்கும். இது ஃபேண்டசி பேஸ்டா இருக்கிறதுனாலயே மூவியா இருந்தா விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பர்சனல் ஐகோனோகிராஃபியுமே இந்த ஒரு சர்ரியலிஸ்டிக் ஆர்ட் ஆர் மூவிஸ்ல ஒரு முக்கியமான ஃபீச்சரா இருந்துட்டு இருக்கு. இந்த சர்ரியலிசம் ஹியூமன்ஸோட அன்கான்சியஸ் இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் அதிகமா போக்கஸ் பண்ணும். இந்த ஒரு சர்ரியலிசத்தை ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு போயட் ஆண்ட்ரே பிரிட்டோங்கிற ஒருத்தர் தான் கொண்டு வந்தாரு. 1924 அவருடைய சர்ரியலிஸ்டிக் மேனிபெஸ்டோங்கிற புக்ல தான் இது ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டுச்சு.